நான் வந்து இந்த மக்களுக்காக போராடுவேன், இந்த மக்களுக்கு ஒன்றுனா உயர கொடுப்பேன்னு இதுவரை ஒரு விவசாயிகள் பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுத்தது கிடையாது. ஒரு பிரச்சனை நீ வந்தோடனே ஓட தானே செய்தார், நிற்கலையே. செய்திகளில் நம்ம பார்த்தோம்ல, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாலாம் செய்திகள் வந்ததில்லை. அத்தனையும் நடிப்பா கோபால்னு எல்லாரும் கேட்குறாங்க. இந்த படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸுங்கிறீங்க, 6 மாதத்துக்கு முன்னாலே படம் ரெடியாக இருக்குது. அதுக்கு முன்னால் அந்த படத்தை சென்சார் பண்ணுற யாருடைய பொறுப்பு? என்னை பொறுத்தவரையில் யார்கிட்ட அந்த மேட்டர் இருந்தால் 1/2 மணி நேரத்தில் இதை முடிச்சு சரி பண்ணி கொண்டு வந்துருப்போம். சாரி, ஒரு படத்தினுடைய வெற்றியினுடைய புகழ் யாருக்கு வந்து சேருது? விஜய்க்கு. கேட்டால் பிஜேபிக்காரங்க பிரச்சனையை பண்ணுறாங்க, திமுக கொஞ்சம் தற்கொலைகள் சொல்லுது, திமுக வந்து சென்சார் பண்ண விடாமல் தான் இருக்காங்க. இறுதி கேள்வி சார், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம். நன்றி சார், ரொம்ப நன்றி சார். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் திமுக வர்த்தக அணி துணை செயலாளர், கலப்பை மக்கள் இயக்கத்தின் நிறுவனருமான திரு பி.டி. செல்வகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். கலப்பை மக்கள் இயக்கம் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ அரசியல்வாதியாகவும் உருவெடுத்திருக்கிறீங்க. ரெண்டத்திற்கும் என்ன சம்பந்தம்? கலப்பை மக்கள் இயக்கம் நான் தொடங்கினதே மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் தொடங்கினேன். அது விவசாயிகள் சம்மந்தப்பட்டவங்களுக்காக போராடணுங்கிறதுக்காக கலப்பை அணி தொடங்கினேன். பழையன கழிதலும் புதியன புல் தான். உழுதா பழைய இது உள்ளே போயிடும், புதுசு உள்ள வரும். புதிய சிந்தனையோடு வரவங்களுக்கு நிறைய நல்ல விஷயம். அந்த அடிப்படையில் தான் எனக்கு இந்த கல்வி, பெண்கள் கல்வி வந்து அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு இன்னும் போதிய கட்டமைப்புகள், வசதிகள் அவங்களுக்கு போய் சென்றடையணும். அவங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லாத பள்ளிகளுக்கெல்லாம் கலையரங்கங்கள், இப்போ அவங்க திறமையை வெளியே கொண்டு வரணும்னா கலையரங்கங்கள், விளையாட்டு அரங்கங்கள், இன்னும் போதிய வகுப்பறைகள் இல்லாத இடங்கள் கூட இருக்குது. இந்த மாதிரி இடங்களாக தேர்வு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 30 பள்ளிக்கூடங்களுக்கு இப்போ சமீபத்தில் தான் 25வது கலையரங்கம் கட்டி முடித்ததுக்கு எனக்கு ஒரு பாராட்டு விழாலாம் சென்னையில் நடத்தினாங்க. அது ஒரு ரொம்ப கடினமான ஒரு பணி தான். ஒரு கட்டடம் கட்டுறதுக்கே அவ்வளவு சிரமங்கள். என்னுடைய பணிகள், என் நண்பர்களுடைய உதவிகளோடு இன்றைக்கி வர அந்த பணியை மிக சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏதாவது ஒன்று கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதில் அதிகமாக செய்யணுங்கிறது தான். மற்றபடி கலப்பை மக்கள் இயக்கம் மூலமாக பெண்களுக்கு நிறைய நலத்திட்ட உதவிகள், அவங்க சுய தொழில் பண்ணி முன்னுக்கு வரணுங்கிறதுக்காக தையல் பயிற்சி, கம்ப்யூட்டர் பயிற்சி, அது இல்லாமல் படிக்கிற பிள்ளைகளுக்கு உதவிகள், படிக்கிற பெண்கள் நல்ல மார்க் எடுக்கிற பெண்களுக்கு வருடந்தோறும் அத்தனை பேர்த்துக்கும் லேப்டாப்பு, அப்புறம் வந்து ஸ்மார்ட் ஃபோனு, ஸ்கூட்டி, இப்படி அந்த படிக்கிற மாணவ சமுதாயம், ஏழை சமுதாயம் வளர்ந்தால்தான் ஒரு நாடு நன்றாக இருக்கும் என்பதற்காக குறிவைத்து அவர்களுக்காக, அரசு பள்ளிகளுக்காக நான் நிறைய நல்ல செய்திருக்கேன். நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி உங்களுக்கு எல்லாமே நல்லா தெரியும். என்னுடைய பணியை கடைசிவரை என் உயிர் மூச்சு இருக்கிறதோட கடவுள் நல்ல வலுவை தந்தால் கடைசிவரை இந்த அரசு பள்ளி மாணவர்களுக்காக போராடுவேன். அரசியலுக்கு எப்படி சார் வந்தீங்க? மக்கள் நீதி மையத்தில் இருந்தீங்க இதற்கு முன்பாக, இப்போ திமுகவுக்கு வந்திருக்கிறீங்க. நிறையா படங்கள் இயக்கியிருக்கிறீங்க, தயாரிச்சிருக்கிறீங்க. விஜயோட முன்னாள் மேலாளர் அப்படின்னு தான் எங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ திமுகவுக்கு வந்ததற்கான காரணம் என்ன? தாவேக்காவை விமர்சிப்பதற்கான காரணம் என்ன? முதல்ல நான் வந்து மக்கள் நீதி மையத்தில் நான் வந்து அங்கே சேரலை. மக்கள் நீதி மையம் என்னென்னா ஒரு 20 NGOக்கள் இருக்காங்க இல்லையா, தொண்டு நிறுவனங்களில் நல்ல சிறந்த தன்னார்வலர்களுக்கு அவங்க வந்து சீட்டு கொடுத்தாங்க ஒரு 20 பேருக்கு. அதில் நானும் ஒருவன் என்பது தான் உண்மை. மற்றபடி நான் மக்கள் நீதி மையத்தில் நான் சேரலை. கமல் அவர்கள் மிகப்பெரிய எனக்கு அவர் பிடிக்கும். அந்த இதில் வந்து அந்த தொண்டு நிறுவனத்தின் அதில் ஒரு ஆளாக நான் நின்றேன், அவ்வளோதான். மற்றபடி கலப்பையிலேருந்து இந்த கட்சிக்கு வர காரணம் சினிமாவில் உங்களுக்கு தெரியும், நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். புலி திரைப்படம் தயாரிச்சிருக்கேன், நிறைய படங்கள் 12 படத்துக்கிட்ட தயாரிச்சிருக்கேன், நிறைய படங்கள் வெளியிட்டு கொடுத்துருக்கேன். ஒரு படம் வெளியே வரலைன்னா பி.டி. செல்வகுமார் கொடுங்க, ஈஸியாக முடித்து கொடுத்துருவாருங்கிற அளவுக்கு நான் அந்த பேரும் எல்லாருக்கிட்டே ஒரு நற்பெயர் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம சமுதாயத்துக்கு ஏதாவது செய்யணும். புலி படம் மூலமாக ஒரு சின்ன ஏற்பட்ட ஒரு கசப்பான அனுபவங்கள், சினிமாவில் சரி நம்ம பயணப்பட்டதுலேருந்து வேறு மாற்று சிந்தனைக்கு போகணும்,
ஒரு சினிமாக்காரங்கள் ஒரு சின்ன சின்ன தோல்வினா அவங்க அப்படியே அப்செட் ஆகி அப்படியே இருந்துருவாங்க, உட்காந்துருவாங்க. நான் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நினச்சி கடினமாக உழைத்தேன். என்னுடைய உழைப்பில் வர அந்த 90% அப்படியே வந்து அந்த பள்ளிக்கூடங்கள் அந்த மாதிரி செய்துட்டு இருக்கும்போது தான் ஒரு தனிமரம் தோப்பாகாது. ஒரு சிங்கிள் மேனாக இருந்து நான் எவ்வளோ செய்ய முடியும்? ஒரு மனுஷன் தானே. எனக்கு ஒரு அதிகாரம் இருந்தால் நன்றாக இருக்கும்னு என்னுடைய நண்பர்கள் பலரும், என் தோழர்கள், என்னுடைய கிளாஸ்மேட்ஸ், முக்கியமாக நண்பர்கள்லாம் சொல்லும்போது எனக்கு இப்படி ஒரு ஒரு பாதுகாப்பு தேவைப்படும். ஒரு அரசியல் கட்சி மூலமான இன்னும் நிறைய அதிகமாக மக்களுக்கு செய்யலாம். எனக்கு அரசியல் கட்சியில் சேர்ந்தால் நிறைய நல்லது செய்யலாம் அப்படிங்கிறீங்க. விஜயோட நீங்கள் நெருக்கமாக இருந்தவர் ஒரு காலத்தில், நீங்களே சொன்ன மாதிரி புலிப்படத்தை நீங்கள் தான் தயாரிச்சிங்க. அப்படிங்கும்போது தாவேக்காலே நீங்கள் இணைந்திருக்கலாமே. ஆமாம், தாவேக்கால நான் இணையக்கூட இல்லை. அங்கே அதான் சார், முட்டுக்கட்டைகள் எங்கே போனாலும் முட்டுக்கட்டைகள், எங்கே போனாலும் ஒரு தடுப்பு சுவர்கள்லாம் இருக்கம்பாங்க இல்லையா. விஜய் அவர்களுடைய தந்தை இருக்கிறது வரை அது ஒரு நல்ல கட்டுக்கோப்பான ஒரு இயக்கமாக தான் விஜய் மக்கள் இயக்கம் நன்றாக தான் இருந்தது. காலப்போக்கில் உள்ள சில சகனி சகடைகள், பான்பரக் ரவிகள், இது போன்ற ஒரு தவறானவர்கள், தவறான சிந்தனை கொண்டவர்கள்லாம் உள்ளே வந்துட்டாங்க. புரோக்கர்ஸு, எப்படி இதை கபலீகரம் பண்ணலாம், இவ்வளோ பணம் போட்டால் இவ்வளோ பணம் எடுக்கலாங்கிற ஒரு சூதாட்டவாதிகள், சூழ்ச்சிவாதிகள்லாம் அங்கே உள்ளே வந்த பிறகு நீங்கள் பார்த்தீங்களாவே தெரியும். ஆட்கள்லாம் பார்த்தீங்களா, ஒரு ஆதவ அர்ஜுனா, ஒரு புஷி ஆனந்த், ஒரு நிர்மல்குமார், எல்லாமே ஒரு பிறகு செங்கோட்டையன் ஒரு ரிட்டையர்ட் ஆகிற டைமில் கிட்டத்தட்ட 75 வயசுக்கு பிறகு அவரெல்லாம் ஒரு பெரிய ஆள் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க. அவர் என்ன பண்ணிவிடுவார்? அவரால் என்ன பண்ணிட முடியும்? ஒரு கட்சியில் அதிமுகவில் இருந்து அவ்வளவு சுகபோகங்களை, அத்தனை சொத்துக்களை, அத்தனை கல்வி நிறுவனங்களை, அத்தனை ரிசார்ட்டு கட்டியிருக்காரா, இவ்வளவு சொத்து சுகங்களை சேர்த்து வச்சவர்லாம் இப்போ ஒரு ரிட்டையர்ட் ஆகிற வயசில் இங்கே வந்து என்ன பண்ணிவிடுவார் சொல்லுங்கள் பார்ப்போம். உயிரை கொடுத்து ஒர்க் பண்ணி அவர் முதல் இடமத்துக்கு வரணும்னு போராடணும். நம்ம ஏதோ ஒரு காரணம் காட்டி, ஒரு சிறிய காரணங்கள் காட்டி ஏதோ ஒன்று புறக்கணிக்கிறதுக்கும், யாரோ புதுசாக இப்படி வந்தவங்க, எந்த திறமையற்றவர்கள், சூழ்ச்சிக்காரர்கள்லாம் உள்ளே சேர்க்கும்போது அவங்க என்ன சூழ்ச்சிக்காரர்கள் என்ன செய்வாங்க? உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. அங்கே தவறான இதுதான் நடக்கும். அதான் சொல்கிறாங்களே, கடவுள் ஒருவனை கெடுக்க வேண்டும் என்று நினைத்தால் முதல்ல பணத்தையோ அவன் செல்வாக்கையோ புகழையோ எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவனுடைய மூளையை குழப்பி விட்டால் போதும். தவறான முடிவுகளாக எடுத்துக்கொண்டு இருப்பார். நல்லவர்கள் கெட்டவர்களாகவும், கெட்டவர்கள் நல்லவர்களாகவும் இருக்கும். கெட்டவர்கள் எல்லாம் உள்ளே வந்து விடுவார்கள், நல்லவர்கள் வெளியே சென்று விடுவார்கள். அவர் நினைப்பார் புனிதப்படுத்தப்பட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. அத்தனை தீய சக்திகளும் உள்ளே வரும்போது என்ன நடக்கும் நீங்கள் நினச்சி பாருங்கள். தாவேக்கால இருக்கவங்க எல்லாம் தீய சக்தின்னு தீய சக்திகள். அவர் அடுத்தவங்கள தீய, உங்கள் கட்சியை சொல்கிறாரு. அதான் நான் சொல்கிறேன் இல்லையா. நான் என்ன கேட்குறேன்னா, தம்பி, நான் வந்து இந்த மக்களுக்காக போராடுவேன், இந்த மக்களுக்கு ஒன்றுனா உயர கொடுப்பேன்னு இதுவரை ஒரு விவசாயிகள் பிரச்சனைக்கு ஒரு குரல் கொடுத்தது கிடையாது. ஒரு மாணவ சமுதாயத்திற்கு ஒரு குரல் கொடுத்து எதுவும் நல்லது செய்தே கிடையாது. பெண்கள் சமுதாயத்திற்காக ஏதாவது குரல் கொடுத்து அவர் ஏதாவது நல்லது செய்திருக்கிறாரா? அதாவது இந்த ஜனநாயகத்தில் எத்தனையோ தவறுகள் இழைக்கப்படுகின்றன. விலைவாசி ஏற்றத்துக்காக ஏதாவது போராட்டம் நடத்தி ஏதாவது செய்திருக்கிறாரா? இன்றைக்கி வந்து நம்மளுடைய டேக்ஸ் பணமெல்லாம் வந்து மத்திய அரசு அதிகமாக எடுத்துக்கொண்டு கல்விக்கு உரிய பணத்தை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்காக அவர் போராடி இருக்காரா? இல்லை நீட்டு பிரச்சனைக்காக எதிர்த்து ஏதாவது போராடி ஏதாவது செய்திருக்காரா? இல்லை வேறு ஏதாவது இந்த இன்றைக்கி இருக்க நம்மளுடைய ஏழை எளிய சிறு தொழில், குறு தொழில் மக்கள்லாம் தொழில் பண்ணுறவங்களாம் ரொம்ப சிரமத்தில் இருக்காங்க. அவங்களுடைய தொழிலை முறையாக பண்ண முடியல, அவங்களுக்காக ஏதாவது இது பண்ணியிருக்கிறாரா? இல்லை மாணவ சமுதாயத்துக்காக ஒரு புத்துணர்ச்சி முகாம், அவர்களுடைய வளர்ச்சிக்காக ஏதாவது பண்ணியிருக்காரா? இல்லை ஏதாவது ஒரு முக்கியம் நான் சொல்கிறது, ஒரு விவசாயிகளுக்காக ஏதாவது பண்ணியிருக்காங்க, நீர்நிலைக்காக ஏதாவது பண்ணியிருக்காரா? எதுக்குமே அவர் குரல் கொடுத்ததும் கிடையாது, செய்ததும் கிடையாது. திடீர்னு வந்து இந்த விஜய் உங்களுக்காக நிற்பான், அந்த விஜய் உங்களுக்காக நிற்பான்னா கரூர் மாதிரி தான் போட்டோம். 100 மைல் ஸ்பீடில் ஓட்டம் தான் பிடிக்க முடியுமே தவிர ஒரு பிரச்சனை வந்தோடனே ஓட தானே செய்தார், நிற்கலையே. பாதிக்கப்பட்டு நாங்கள் தானே அவங்க இப்போ வரைக்கும் சொல்கிறாங்க. அது சொன்னால் போதுமா சார்? சொல்கிறத வச்சு நாக்கு வலிக்கக்கா? சொல்கிறத வச்சு என்ன செய்ய? ஏட்டு சுரக்கை கறிக்கு உதவாது. நீங்கள் நின்று அதில் நின்றுருக்கணும். உங்களுக்கு ஒன்றும் நடந்திருக்காது. எங்களுக்கு எல்லாமே தெரியும். நாங்களும் இங்கே ஜேர்னலிஸ்ட்டாக இருந்திருக்கோம், தொழிலை பார்த்துருக்கோம். எல்லாரையும் இப்போ அங்கே நின்று ஒரு ஹோட்டலில் கூட இருந்துட்டு நான் இந்த ஊரை விட்டு போக மாட்டேன், ஏதோ ஒரு ஹோட்டலில் இருக்கட்டும், யாரும் உங்களை பின்தொடர்ந்து வரப்போகிறா? போலீஸ் பாதுகாப்பு இருக்குது, மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க, பத்திரிகையாளர் பார்க்குறாங்க. உங்களுக்குன்னே இப்போ பெரிய கமாண்டர்ஸ் வச்சுருக்காங்க, உங்களுக்கு இசட் பிரிப்பு பாதுகாப்பு இருக்குது. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்துட போகுது? தலை தெறிக்க ஓடி 15 நாளாக கட்சி அலுவலகத்தை மூடி போட்ட ஒரே கட்சி அலுவலகம்னா அதுதான். 15 நாளாக எல்லாரும் எந்த போனாங்கன்னு தெரியல சார். அப்போ இதுதான் அவங்களுடைய திறமை. நாளைக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி நிற்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அரசியலாக பார்க்கல அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை விஜய் மேலே வைக்கிறாங்க. நீங்களும் அதை ஒத்துக்கிறீங்களா? இதான் இப்போ சொன்னது மாதிரி தான் சார். அவருக்கு வந்து அவர் ஒரு 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 சுகபோகமாகவே வாழ்ந்துட்டார் சார். எந்த கஷ்டத்தையும் அவர் சினிமாவிலேயும் அனுபவிக்கலை சார். எல்லாம் சொல்கிறாங்க அவர் போராடி, அப்படி கிடையாது.
அவங்க அப்பா ஒரு பெரிய டைரக்டர் ப்ரொடியூசராக இருந்தனால எப்போவுமே அவருக்கு கஷ்டங்கிறதே வரல சார். என்ன சார் உருவ கேலியை வச்சு கிண்டல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க, என்னுடைய ஃபேஸை பார்த்து கிண்டல் பண்ணாங்க ஒரு காலத்தில், இவெல்லாம் சினிமாவில் ஸ்டேபிளாக வரமாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாருல்ல அவர். அதான் சார், இந்த இடத்துக்கு அவர் ஒத்தைக்கு தனியாக குதிச்சு வந்துட்டார். அவருக்கு ஒரு டைரக்டர் கிடைக்கலையா, அவருக்கு ஒரு ஃபைட் மாஸ்டர் இல்லையா, படம் பண்ணுறதுக்கு ப்ரொடியூசர் வரலையா, அவங்க அப்பா மாதிரி பின்னால் ஒரு ஆள் இல்லையா. இப்போ நான் கூட ஒரு முதன்மை ஆளாக இருந்திருக்கேன் சார். அப்போ வந்து மெரிட்டில் ஜேர்னலிஸ்ட்டாக வந்து ஜெமினி சினிமாங்கிற பத்திரிகையில், அப்போ நம்பர் 1 பத்திரிகையில் நான் எடிட்டராக இருந்தோம். அவருக்கு வந்து ஜாயின் பண்ணுறேன் பிஆர்ஓ, அவருடைய எல்லா வேலைக்கும். நாங்கள்லாம் ஒரு வலுவானவர்கள் அவர் கூட இருந்து வேலை பார்த்துருக்கோம் இல்லையா. அவர் தானால உச்சத்துக்கு வந்துட்டேங்கிறாரு. நான் உச்சத்தில் இருக்கிறக்காரு. என்னுடைய உழைப்புக்கு எல்லாரும் ஒரு வேலை பார்த்துருக்காங்க. டைரக்டர்ஸு, தயாரிப்பாளர்கள், ஃபைட் மாஸ்டரு, டான்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து தான் சார் விஜய். ஒரு மேக்கப்பு முடி கூட அவருக்கு கரெக்ட் பண்ண சிகை அலங்காரம் ஒரு ஆள் வேணும், மேக்கப்புக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு ஃபைட்டுன்னா காலை கட்டி தூக்குறதுக்கு அவருக்கு டூப்பு போடக்கு ஒரு ஆள் வேணும் சார். எல்லாம் இருந்தால் தான் சார் ஒரு சினிமா. ஒரு பாட்டு பாடுறதுக்கு அவருக்கு நல்ல விஜய், இந்த விஜய், உங்கள் விஜய், நான் தான் ஜனநாயகன் வருகிறான், அது இது பண்ணுறான், உங்கள் தமிழன், அது இதுன்னு ஏதாவது வார்த்தைகள் போட்டு பாட்டு எழுதுனா ஒரு பாடல் ஆசிரியர் வேணும், ஒரு மியூசிக் கம்போசர் வேணும், ஒரு மியூசிக் டைரக்டர் வேணும், எழுதுறதுக்கு ஒரு ஆள் வேணும், பாடுறதுக்கு ஒரு ஆள் வேணும், எல்லாத்துக்கும் ஆட்கள் சார். பின்னால் உனக்கு திரைக்கு பின்னால் இருந்து வேலை பார்ப்பவர்களை பற்றி இங்கே யாரும் சொல்கிறது கிடையாது. நாங்கள்லாம் அடிமைகள்லையும் ஆகி பார்த்தா அந்த சினிமாவில் ஒரு கேடுகட்ட ஒரு தரித்திரியம் பாங்க சார். உழைப்பவர்களை பற்றி தெரியாது. நின்று அப்படி போய்ட்டு 10 ஷாட்டு 20 ஷாட்டு கேமரா மேலே கீழே 7-8 கேமரா வச்சு எடுத்து அதை ஒரு அழகுபடுத்தி வந்தோன்னா அந்த நடிகனை மட்டும் நீங்கள் ஒரு கடவுளாக பார்க்கிறீர்கள். அதன் தலைவனை நீங்கள் திரையில் தேடும் வரை இந்த நாடு உருப்பட போகிறது கிடையாது. சொகுசாக வாழ்ந்தவர் விஜய் அப்படின்னு சொல்கிறீங்க சின்ன வயசுலேருந்து. ஆமாம். ஆனால் அரசியல்லே ஒரு சொகுசாக இருக்காரு, ஒரு சொகுசை தேடுறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை மூத்த பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க. உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு கரூர் மாதிரி சம்பவம் அதிமுக பிரச்சார கூட்டத்திலேயோ இல்லை திமுக பிரச்சார கூட்டத்திலேயோ நடந்திருந்தால் அங்கே இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் சரி அங்கேருந்து கிளம்பியிருக்க மாட்டாங்க. அப்படி கிளம்பியிருந்தாங்கன்னா பயங்கர எதிர்வினை வந்திருக்கும். அவங்க திரும்ப மக்களை ஃபேஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் விஜய்க்கு எல்லாமே சுலபமாக தானே நடந்தது. இல்லை, இது அவர் சென்னை வந்ததுக்கப்புறமும் கூட இறந்த குடும்பங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு போனாங்க. ரசிகர்கள் இன்னமும் அவர் மேலே ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தான் இருக்கிறாங்க. எங்கேயும் நம்ம எதிர்வினை பார்க்க முடியல. எதிர்வினைகள் எல்லாருக்கும் மனசுக்குள்ளேயும் இருக்குது. தமிழர்கள் சார் ஒரு உயிர் அடிபட்டு கிடந்தாலே 1000 பேர் திரண்டுருவாங்க. ஒரு காக்கா இறந்தாலே 1000 காக்காக்கள் திரண்டுரும் சார். இது ஒரு நடிகன்கிற ஒரு பிம்பம் இருந்ததுனால அவருக்கு சப்போர்ட்டாக அவர் நமக்கு ஆதரவு தரமாட்டாரா அப்படின்னு பல கட்சிகளுடைய ஒரு சூழ்ச்சிகளால் அவர் தப்பிக்கப்பட்டார். இது வேற ஒருத்தன் ஒரு உயிர் இருந்தாலே விட்டுருக்குமா சார்? ஒரு அனிதா என்கிற உயிர் தற்கொலை பண்ணதுக்கே அத்தனை பேர் நம்ம போராடணும். நல்லா நினச்சி பாருங்கள், ஒரே ஒரு உயிர் தற்கொலை பண்ணதுக்கு அத்தனை பேரும் போய் போராடணும். ஒரு தூத்துக்குடியில் ஒரு சுட்டு கொல்லப்பட்டதுக்காக அத்தனை கட்சிகளும் அவ்வளவரும் போய் போராடி அதை மிகப்பெரிய இதுவாக எடுத்தோம். அதாவது ஒரு அரசுக்கும் இதுக்கும் நடந்தது. ஆனால் இது இவராக கூடின கூட்டம், நீங்கள் வாங்கன்னு கூப்பிட்டது, இவராக நடத்தினது, இவராக டைம் ஃபிக்ஸ் பண்ணது, எல்லாமே அந்த ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கு போகாதனால அவர்களுடைய ஒரு அந்த அவர்களுடைய சீரமைப்பு சரியில்லாதனால, அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சரியில்லாதனால, ஒரு அந்த வாரவங்களுக்கு உரிய சரியான பாதுகாப்பு, வாரவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தண்ணீர், அவங்க இவ்வளோ நேரம் இருந்தால் எப்படி அவங்க கஷ்டப்படுவாங்க எதுவுமே தெரியாமல் அவங்க செய்த தவறுக்கு அந்த தவறை தட்டி கேட்க தவறிவிட்டோம். உண்மையிலே மிகப்பெரிய வன்கொடுமை இதுக்கு பேர். அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க சார். நான் எல்லார்கிட்டையும் பத்திரிகையாளர் நண்பர்கள்ட்டெல்லாம் கேட்டேன். அவங்களுக்கு அந்த ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் எப்படி சார் அங்கே நிற்பாங்க ஒரே இடத்துல? அவங்களுக்கு யூரின் பண்ண எங்கே சார் போவாங்க? டாய்லெட் வசதி இல்லை, எதுவுமே இல்லாமல் அவ்வளவு கஷ்டத்தை அனுபவித்திருக்கிறார்கள். இப்போ இவர் ஒரு மாநாடு நடத்தினங்காக எல்லாரும் கஷ்டப்படணும். இப்போ இவர் ஒரு மாநாடு நடத்தினங்காக அங்கே வந்திருக்கிற காவல்துறை அதிகாரிகள், காவல்துறை, போலீஸ் எல்லாருமே கஷ்டப்படணும். ஏன் அவங்களுக்கும் குடும்பம் இல்லையா சார்? அவங்களும் சாப்பிடணும்ல சார்? அவங்களுக்கு தண்ணி பசி வரத்தனை செய்யும், தண்ணி தாகம் வரத்தனை செய்யும். அப்போ நீ யாருமே மதிக்க மாட்டா எவனையும். இப்போ நீ செய்த தவறுக்கு போலீஸ் அதிகாரிகள் சரியில்லை, போலீஸ் சரியில்லை, பொதுவாக பழி போடக்கூடாது, தவறை ஏற்றுக்கொள்ள வேண்டும். முதல்ல அந்த பக்குவம் வரணும். தலைவனுக்கு பழியை ஏற்றுக்கொள்ள, நம்ம செய்த தப்புனா தப்பை ஏற்றுக்கொள்பவன் தான் தலைவன். அவ்வளோ பெரிய உயிர்கள் போன பிறகு தப்பிச்சு போய் கடைசிவர் அவர் மன்னிப்பு ஏதாவது கேட்டாரா? சிஎம் மேலே பழிய போடுறாரு, போலீஸ் மேலே பதிய போடுறாரு. செய்திகளில் நம்ம பார்த்தோம்ல, காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாலாம் செய்திகள் வந்ததில்லை இறந்த குடும்பத்தோட. அது போதுமா சார்? அது ஒரு ட்ராமா பண்ணால் போதுமா? அத்தனையும் நடிப்பா கோபால்னு எல்லாரும் கேட்குறாங்க. நடிப்புங்கிறது தெரியாதா இதெல்லாம்? சார் அங்கே நின்றிருந்தால்தான் ஒரு தலைவன். என்னை அடித்தாலும் என்னை கொன்றாலும் பரவாயில்லை, நான் இங்கே தான் நிற்பேன் என்று சொல்லியிருந்தால் அது தலைவன்.
போயிட்டீங்களா, பிச்சு அப்படியே ஓடுறீங்களே, 30 பேர் இறந்துட்டாங்கன்னு பத்திரிகையாளர்கள்லாம் சுற்றி சூழ்ந்து கேள்வி கேட்கும்போது என்ன ஓட்டம் ஓடுறாரு பார்த்தீங்களா? அப்போ அந்த வலுக்கட்டாயமாக அந்த தவறை நிகழ்த்தியது நீங்கள் தான். அந்த கூட்டம் இப்படி இவ்வளவுக்குள்ள பிரச்சனை இருக்குது, குறுகிய இடங்கள் இங்கே நடத்துகிறாங்கன்னு எல்லாம் சொல்லி தடுத்த பிறகும் இந்த இடத்துல வச்சாதான் நம்ம பெரிய கூட்டம் இருக்குமா காட்டலாம். அதுவும் இந்த டைம் இப்படி மாறினால்தான் 12-2க்குள்ளே நடத்தியிருந்தால் கூட்டம் கம்மியாக இருக்கும். அன்றைக்கி சனிக்கிழமை அத்தனை வேலையாட்களும் சம்பளம் வாங்கிட்டு வரக்கூடிய நாட்கள், கூட்டம் ஈவினிங் ஆனால் அவ்வளோ கூட்டம் கூடும் என்று தெரிந்தும் ஒரு மாயை தானே சார். பப்ளிக் கூட்டம், பப்ளிக் வண்டிகள், அது இது எல்லாம் திரட்டு ஒரு விஜய் பார்க்கணுன்னா விஜய் ரசிகர்கள் மட்டும் வரமாட்டாங்க சார். ஒரு நடிகர், அது பிஜேபியில் இருக்கவனும் வருவான், அதிமுகவில் இருக்கவனும் வருவான், காங்கிரஸில் இருக்கவனும், பொது ஜனங்களும் வராதா ஒரு நடிகரை பார்க்குறதுக்கு? நீங்கள் அதை கூட்டத்தை வச்சு எங்கள் கூட்டம் அது இதுன்னு அதுக்கு வேறு ஒரு பீத்தல் பண்ணிக்கிட்டுறாங்க. நடிகர் சாதாரணமாக ஒரு நடிகர்கள் வந்தாலே, ஒரு காமெடி நடிகரோ சின்ன நடிகர்கள் யாரோ வந்தால் கூட கூட்டம் வரும். இந்த கூட்டமாகவும் ஓட்டாக மாறும் என்று நினைக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்க, நீங்கள் செய்கிற தவறுகளை எல்லாம் மக்கள் கண்பத்தி பாவமாக பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும்போது நாளைக்கு எதிர்காலத்துக்கு பெரிய பிரச்சனைகள் சார். எதிர்காலம் ஒரு பெரிய விபரீதத்தை சந்திக்கும். இவர மாதிரி ஒரு ஆட்கள்லாம் வந்தால், அவர் கூட இருந்துட்டு ஏன் இப்படி சொல்கிறாருலாம் நீங்கள் நினைக்கலாம். அவர் கூட இருந்த பிறகு இது தெரிந்த பிறகும் சொல்லாமல் நம்ம இருக்க முடியாது. என் தமிழ் தேசம், என் தமிழ் இளைஞர்கள், என் தமிழ் சொந்தங்கள் நாளைக்கு கோவப்பட போடுவான். சில தற்குறிகள் தேவையில்லாத கமாண்டுகள்லாம் கூட போடத்தான் செய்வான். தெரியாது அவனுக்கு. ஒரு பெண் 2 குழந்தைகளோட பேட்டி கொடுக்குது. 3-4 தடவை என் புருஷன் சொல்லாமல் கொள்ளாமல் கடன் வாங்கிட்டு, கண்டு வட்டிக்கு வாங்கிட்டு, ஒரு ஆட்டோ ஓட்டுநருடைய மனைவி சொல்கிறார், அவர் மாநாட்டுக்கு போனார், கடன் கட்ட முடியவில்லை, ஆட்டோவை தூக்கி சென்று விட்டார்கள், இன்று அவர் வேலை பார்க்காமல் குடித்து விட்டு எங்கு போகிறாரு, என்ன செய்கிறார், இப்போ கணவனை காணவில்லை என்று சொல்கிறார்கள். அடுத்த கூட்டம் வேலூரில் போட்டிருக்காங்க 23ஆம் தேதி. இது போக தேர்தல் கண்காணிப்பாளர்களையும் போட்டிருக்காங்க. எலெக்ஷனை மானிட்டர் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜி வகுக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்களும் தேர்தலுக்கு ஆயத்தமாயிட்டாங்கன்னு தானே தெரியுது சார். அவங்க எந்த இதையும் வகுத்து கொள்ள மாட்டார்கள் சார். ஒரு தலைவன் கண்கொத்தி பாம்பாக பார்க்க வேண்டும். ஒரு தலைவன் தன் மக்களை பற்றி சிந்தித்து இரவு பகல் பாராமல் உழைக்க வேண்டும். அதை ஸ்கேன் பண்ணிகிட்டே இருக்கணும். அது அவங்க தந்தை இருந்திருந்தால் அதை செய்திருப்பார். நான் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 வருத்துக்குள்ள வித்தியாசம் சொல்கிறேன். அவர் நல்ல பயங்கரமான ஒரு கட்சி அவங்க வழிகாட்டுதலில் நடக்கலைங்கிறீங்களா? இப்போ என்ன அப்பா கட்சி நிகழ்ச்சியில் கலந்து என்ன அவர் அதெல்லாம் ஒரு பையனுடைய இதுக்கு அவருக்கும் ஒரு பெரிய மனக்கசப்பு இருக்குது, பிரச்சனை இருக்குது, தெரியக்கூடாது என்பதற்காக அவர் ஒரு மகன் மீது உள்ள பாசத்தால் வருகிறார். தவிர உண்மையான இது கிடையாது. எனக்கு தெரியும். இல்லை, காங்கிரஸ் வரணும் அப்படிங்கிறத அது சொல்கிறாரு. அவர் சொல்ல தான் சார் செய்வார். ஒரு தந்தையாக ஒரு மகனுக்கு ஆதரவு இருப்பது போல் அவர் சொல்ல தான் செய்கிறத தவிர அது நிஜம் இல்லை. ஏதாவது ஒரு முக்கியமான பொதுக்குழுக்களையோ இல்லை முக்கியமான மீட்டிங்லேயோ அவர் ஏதாவது இருக்கிறாரா? கிடையாது. நான் என்ன சொல்கிறேன்னா சார், அவங்க எதுவுமே கண்காணித்து கொள்ள மாட்டார்கள் சார். அதுக்கு அவருக்கு பொறுமையும் கிடையாது, நேரமும் கிடையாது. அதுக்கு அவர் வரவும் மாட்டார். தன்னுடைய புகழை வைத்து ஒரு பதவியை பிடித்து முதலமைச்சராக வந்துவிட்டால் நம்ம நினைச்சதெல்லாம் அதிகாரம் வந்துவிடும், எதையாவது செய்திடலாம் என்று நினைக்கிறார். அந்த அதிகாரத்தை வைத்து மற்றவர்களும் நல்லா கபலீகரம் செய்து கொள்ளலாம், பெரிய அளவில் வந்துடலான்னு மற்றவங்களும் கூட அதுக்காக ஒட்டி வருகிறார். அதாவது ஒரு மரத்தில் பழம் இருக்கிறது வரை அந்த பறவைகள் அங்கே இருக்கும். இந்த பழமெல்லாம் காய்ந்து தொங்கிவிட்டாலோ அல்லது அந்த மரம் பட்ட மரம் ஆகிவிட்டாலும் அந்த பறவைகள்லாம் எங்கே போகணும்னு தெரியாதுங்கிற மாதிரி தான் விஜயனுடைய இந்த கூடாரம் சார். அவங்க சொன்னது எதையாவது செய்திருக்காங்களா? முதல்ல சொன்னாங்க ஒரு கம்ப்யூட்டர் இலவச பயிற்சி மையம் நாங்கள் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. பெரிய பெரிய நியூஸாக கொடுப்பாங்க விளம்பரமாக. ஏதாவது எங்கேயா நடக்குதான்னு சொல்லுங்கள். அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு இலவச கல்வி கொடுக்குறோம் அப்படின்னாங்க. இரவு பாடசாலை தொடங்குறோம்னாங்க. எங்கேயாவது நடக்குதான்னு சொல்லுங்கள் பார்ப்போம். இலவச சட்ட முகாம் தொடங்கியிருக்கோம் அப்படின்னு கவர்மெண்ட்டுக்கு வந்தால் பண்ணுவோம் அப்படிங்கிறது தானே அவங்களுடைய. இலவசமாக நாங்கள் இப்போவே பண்ணுறோன்னு சொன்னாங்க. அறிவிப்பு பண்ணி இப்போ பத்திரிகைகளில் விளம்பரங்கள்லாம் கொடுக்குறாங்க. மக்கள் இயக்கம் சார், மக்கள் இயக்கம் சார் செய்தார்களா? அம்மா கேட்ட மாதிரி சொன்னால் செய்வீர்களா? அந்த மாதிரி செய்தீர்களா? அதாவது ஒரு அச்சரிக்கை, ஒரு ஏமாற்ற அரசியல், ஃபேக் ஐடி. இந்த ஃபேக் ஐடிலாம் ஆதவ அர்ஜுனாவுக்கு நல்லா தெரியும். எப்படி இந்த சோசியல் மீடியா வச்சு அத்தனை கட்சிகளும் அவர்கிட்ட வரக்கு தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளும் அப்படி தயாராக இருக்கிறது. விஜய் கூட கூட்டணி செய்வதற்கு எல்லா தலைவர்களும் தயாராக இருக்கிறார்கள். இந்த சோசியல் மீடியாவில் தவறான செய்திகளை போடுவதற்கு மட்டும் கிட்டத்தட்ட 120 வரை வேலைக்கு வச்சுருக்காங்க. வெளிநாட்டில் இருந்து மட்டும் கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் டிக்கெட் போட்டுறாங்கன்னு ஒரு செய்தி வருது. முதல்ல 25 லட்சம் ரூபா எப்படி சார் டிக்கெட் போட முடியும்? நீங்கள்லாம் விஷயம் தெரிஞ்சவங்க. 25 லட்சம் ரூபாய்க்கு டிக்கெட் போடுறதுக்கு அங்கே எந்த இது இருக்குது சொல்லுங்கள்? அதுவும் சம்மர் சீசனில் தேர்தலுக்காக விஜய்க்காக கிளம்புறங்கிறார்கள். தேர்தலுக்காக பக்கத்து மாநிலமான கேரளாவில் இருந்து வருகிறார்கள், ஆந்திராவில் இருந்து வருகிறார்கள், அஜித் வருகிறார், சூர்யா வருகிறார், சாலினி அவர்களுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா தெரியும், ஜனநாயகன் படத்துக்கு ஆடியோ ரிலீஸுக்கு அஜித் வருகிறாருன்னு விளம்பரம் படுத்துகிறாங்க.
எவருக்கு துப்பு கிடையாது கேட்குறதுக்கு? வரலல்ல, ஏன்டா வரல, இப்படி தவறான செய்தி யாரடா போட்டேன்னு கேட்க யாராவது இருக்கீங்களா? தப்பு தப்பு தானே சார். ஏன் அவரை யூஸ் பண்ணுறீங்க? அவர் பேரை அவர் உண்டு, அவர் எங்கே அவருக்கு ஆடியோக்கே அவர் போக மாட்டார். ஆனால் விஜய் ஆடியோ ரிலீஸுக்கு அவர் வருவார் அப்படின்னு போடுறீங்க. எவ்வளோ பெரிய தப்பான மேடையிலேருந்து தான் சொல்கிறாருல, கோட் ஷூட்லாம் போடும்போது நண்பர் அஜித் மாதிரி நான் ட்ரை பண்ணேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறாரு, அஜித்தை புகழ்ந்து பேசுகிறாரு. இப்போ நீங்கள் ஜனநாயகனை தொட்டதுனால இந்த கேள்வியை கேட்குறேன். ஜனநாயகன் படத்துக்கு இவ்வளோ நெருக்கடி கொடுக்குறாங்க, எப்போ தான் படம் ரிலீஸ் ஆகும்? நீங்களும் பல படங்களுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்திருப்பீங்க, எப்போ தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும்? இந்த படத்துக்கு யார் நெருக்கடி கொடுக்குறான்னு நீங்கள் சொல்கிறீங்க சார்? சிபிஎஃப்சி. ஒரு சிபிஎஸ்சியும் கொடுக்கல, சிஇபியும் சிஐடியும் கொடுக்கல. இந்த படத்துக்கு நெருக்கடி கொடுக்கதே விஜய் தான். என்ன காரணம் சார்? விஜய் தான். நீங்கள் விஜய் அவர்கள் இந்த படத்துடைய ஹீரோவா இல்லையா? அவர் உச்சத்தில் இருக்காரா இல்லையா? அவர் 200 கோடிக்கு மேலே சம்பளம் வாங்குறாரா இல்லையா? அப்போ இந்த படத்தை ஸ்கேன் பண்ணி இதை கரெக்டாக பண்ணணும், செய்யணும், ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லக்கூடிய பொறுப்பு யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது சார்? விஜயிடம் தான் இருக்கிறது. இந்த படம் வந்து 9ஆம் தேதி ரிலீஸுங்கிறீங்க, பொங்கலை ஒட்டி 9ஆம் தேதி ரிலீஸ்னு சொல்கிறீங்க, திட்டமிட்டாச்சு. 6 மாதத்துக்கு முன்னாலே படம் ரெடியாக இருக்குது. நீங்கள் சும்மா அடுத்தவங்க மேலாம் பழிய போடக்கூடாது. அதுக்கு முன்னால் அந்த படத்தை சென்சார் பண்ணுற யாருடைய பொறுப்பு? அவ்வளோ நாட்கள் இருக்கிறது. அதை சரியான முறையில் சென்சாருக்கு கொண்டு போய் அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை பேசி தீர்த்து, அதில் ஒருத்தருக்கு கருத்து முரண்பாடு இருந்தால் அந்த கருத்து முரண்பாடை எப்படி சரி செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் சரி பண்ணி அதுக்கப்புறம் தான் நீங்கள் டேட் போடணும். எதுவுமே நீங்கள் முறையாக செய்யாமல் யாரோ ஒருத்தருக்கு தானே சார் அதில் மாறுபட்ட கருத்து இருந்திருக்கு. 2 பேரும் ஓகே. அந்த மாறுபட்ட கருத்து உள்ளவங்களை உட்கார்ந்து பேசி சரி பண்ணி, இது ஒரு பெரிய விஷயமா என்னை பொறுத்தவர்கள் யார்ட்ட அந்த மேட்டர் இருந்தால் 1/2 மணி நேரத்தில் இதை முடிச்சு சரி பண்ணி கொண்டு வந்திருப்போம் சார். எத்தனை படங்கள் வெளியிட்டது இல்லை சார். அவர் தயாரிப்பு நிறுவனம் அவரை நம்பி பணம் போட்டிருக்கு, அவருக்கும் அந்த அக்கறை இருக்கும். இப்போ பயங்கர லாஸ் இருந்திருக்கும், இவ்வளோ நாள் படம் ரிலீஸ் ஆகலைன்னா ப்ரமோஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி சிக்கல் இருக்கும்போது அவரை மட்டுமே நம்ம குறை சொல்லிட முடியுமா? அவரை விரும்புவாரா? யாரை குறை சொல்லணுங்கிறீங்க? விஜய் மட்டுமே நம்ம குறை சொல்லிட முடியும். ஒரு படத்துக்கு சம்பளம் அதிகம் வாங்குறவர் யாரு? விஜய். ஒரு படத்தினுடைய வெற்றியினுடைய புகழ் யாருக்கு வந்து சேருது? விஜய்க்கு. கரெக்டா? அப்போ அந்த படத்தினுடைய அதுவும் இந்த இப்போ அரசியல் கட்சி நீங்கள் தான் தொடங்கியிருக்கீங்க, இதில் வர லாப நட்டம் எல்லாமே உங்களை தான் சேருஎன்பது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? குழந்தைகள் மாதிரி கேள்வி இது நம்ம பதில் சொல்லக்கூடிய ஆட்கள் சார். எல்லாமே சிந்திச்சு தான் பேசணும். கேட்டால் பிஜேபிக்காரங்க பிரச்சனையை பண்ணுறாங்க, இவங்க திமுக கொஞ்சம் தற்கொலைகள் சொல்லுது. திமுக வந்து சென்சார் பண்ண விடாமல் தடுக்காங்க. சென்சாருக்கு திமுக என்ன தெரியல. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பாருங்கள், உதயநிதியோட படம் ரிலீஸ் ஆகுது, உதயநிதி அவர்களுடைய மகன் தயாரித்த படம் ரிலீஸ் ஆகுது, பராசக்தி. ஜனநாயகனுக்கு தடனா இப்போ 2 பேரும் மறைமுகமாக கூட்டணி வச்சுருக்காங்க தானேன்னு அதை ஒரிஜினா கூட சொல்கிறாங்க. அதுதான் சார் நீ அதான் திரும்ப கடைசி வரை வேலையை நீ செய்ய போகிறே கிடையாது, கடைசி வரை நீ உழைக்க போகிறே கிடையாது. அடுத்தவன் வாழ்க்கையிலையும் அடுத்தவன் காசையும் கொண்டு இப்போ பிடிச்சிட்டு வர்றது தான் ஆதவ அர்ஜுனா. அவர் உழைச்சி கொண்டு வந்த காசா? ஆதவ அர்ஜுனா யார்? மார்ட்டின் மருமகன். மார்ட்டின் மருமகன். அதுக்கு முன்னால் அவருக்கு அவருடைய நிலைமை என்ன? இது ஆதவ அர்ஜுனா அதுக்கு முன்னால் யார்? ஒரு சாதாரண ஆள், ஒரு ஜிம் நடத்திக்கிட்டு இருந்த ஆள். அவருக்கு என்ன பெரிய பேக்ரவுண்டு உள்ளவரா இல்லை பெரிய உழைப்பாளியா? எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி தவறு இந்த ஃபேக் ஐடி இது அந்த பொண்ணை வந்து கிளாமராக அதில் போய் சொல்லி அந்த பொண்ணை பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணுன்னு உடனே அவர் அரெஸ்டாகி வீட்டில் இருக்கும்போது, அரெஸ்டாகி ஜெயிலில் இருக்கும்போது யார்? மார்ட்டின் அவர்கள். அந்த பொண்ணு வந்து மனநிலை பாதிக்கப்பட்ட போது அதை ஏமாற்றி எங்கள் தங்கையை கல்யாணம் கட்டிட்டாருன்னு நீ சொல்கிறது வேற யாருமில்ல, அவன் அண்ணன் சார்லஸ் சொல்கிறார். அவன் ஒரு அமாவாசை, அவன் புகுந்த இடம் உருப்படாது இப்படின்னு சொல்கிற யார்? அவங்களுடைய தங்கையை கட்டிய சகோதரர் சொல்கிறாரு. பாண்டிச்சேரியில் கட்சி ஆரம்பிச்சிருக்கு சார்லஸ் மார்ட்டின் சொல்கிறாரு. அப்போது நீங்கள் அவருடைய இந்த மாதிரி ஒரு தவறானவர்கள், தவறான சிந்தனை கொண்டவர்கள் இவங்கெல்லாம் இந்த கட்சிக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும்? அவங்க கட்சியில் உள்ளவங்க சொல்ல தான் செய்வாங்க. அவன் எதையே சொல்லிட்டு போயிட்டே இருப்பான். அதாவது அன்னைக்கு அவ்வளோ 42 பேர் இறந்து போன அந்த இடத்துல எவ்வளோ பெரிய துயர சம்பவம். அவர் வந்து ஸ்போர்ட்ஸுக்காக போயிட்டார் டெல்லிக்கு. ஏன் இங்கே இருக்குங்க என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவரோ இல்லை புஷி ஆனந்தோ இல்லை அவங்க கட்சியை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகளோ அங்கே இருக்குங்க என்ன? அவங்க ஒருத்தன் சொல்கிறான் மாவட்ட தலைவர் தான் பொறுப்புங்கிறான். இது எனக்கு தெரியாது, ஆதவ அர்ஜுன் தானே இவர் சொல்கிறாரு. யார்? புஷி ஆனந்த். எனக்கு தெரியாது, புஷி ஆனந்த் தானே இவர் சொல்கிறாரு. இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் தப்பிச்சு போகிறதுக்கு தான் நிற்கிறாங்களே. இப்போ 15 நாள் ஒரு கட்சி ஆஃபீஸ் மூடி கிடக்குன்னா பார்க்கலாம் சார். இறுதி கேள்வி சார், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்லலாம், இல்லைன்னா நீங்கள் தவிர்த்துக்கலாம். இப்போ என்னென்னா, புலி படத்துக்கு அவர் வருமானம் வாங்கினதில் ஒழுங்காக கணக்கு காட்டலைன்னு சொல்லி இன்கம் டேக்ஸ் வந்து 1.5 கோடி வந்து அபராதம் போட்டிருக்கு. பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் பிளாக் மணியை வாங்கினதில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க தாவேகா தரப்புலேருந்து.
நீங்கள் அவரை வச்சு படம் பண்ணியிருக்கிறீங்க, எது உண்மை? சார் இது எதை பற்றியுமே எல்லாமே இன்கம் டேக்ஸில் கொடுத்துருக்காங்க, கதை எல்லாமே வந்திருக்குது. இதை பற்றி நம்ம வந்து பெருசாக, ஏன்னா அது வந்து கணக்கு வழக்கில் ஆடிட்டிங், அவங்க கணக்கு வழக்கு சம்மந்தப்பட்டது. ஆனால் இதை கூட ஸ்மூத்தாக முடிக்கக்கூடிய மேட்ரு தான். அந்த அதிகாரிகள்கிட்ட பேசி, அந்த அதிகாரிகள் கூட இருந்து, அது சரியான முறையில் அந்த டேபிளில் உட்காந்து பேசினால் எதற்கும் தயாராக இருப்பவர்கள் தான் அதிகாரிகள். உங்களுடைய கஷ்டம் நஷ்டம் எதையும் பற்றி பேசலாம். நீங்கள் தான் பெரிய நடிகன், எதனாலும் பார்த்து கொள்ளலாம், எதையும் சவாலாக எடுத்துக்கிட்டு எல்லாரையுமே ஒரு தவறானவர்களாக, எல்லாரையுமே ஒரு எதிரிகளாக நினச்சி நீங்கள் பண்ணும்போது அவர்கள் அவங்களுடைய அதிகாரத்தை அவங்க பயன்படுத்தி அந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க. இல்லை, என்ன சொல்கிறாங்கன்னா விஜய் அவர்கள் மேலே களங்கம் கற்பிக்கிறதுக்காக இந்த குற்றச்சாட்டை யாருமே களங்கம் கற்பிக்க. விஜய் அவர்கள் தன் சம்பளத்தை மீறி ₹1 கூட பிளாக் மணி வாங்கினதே இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஆதவர்ஜுனா உள்ளிட்ட தலைவர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் படம் பண்ணப்போ உங்களுக்கு யதார்த்தம் தெரியும், அதனால சொன்னீங்கன்னா விருப்பம் இருந்தால் நீங்கள். எனது படத்தை பற்றி நான் சொல்லலை. பொதுவாக வந்து யாருமே ஒரு நடிகரை களங்கம் கற்பிக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது. இதுக்கு முன்னால் எதுக்கு அவரை பற்றி அவருக்காக தான் எல்லாருமே உழைக்கிறாங்க சார். சார் பொதுவாகவே அவர் ஒரு ரொம்ப செல்ஃபிஷ் சார். ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் சொன்னதுனால சொல்லிட்டு போகிறேன் சார். போக்கிரி என்று ஒரு படம் பொங்கலுக்கு வருகிறது. இதுவரை நான் எங்கேயுமே சொல்லலை. போக்கிரின்னு ஒரு படம் பொங்கலுக்கு வருது. போக்கிரி, அப்போ ஆழ்வார்னு ஒரு படம், அஜித், எல்லாருடைய பெரிய படங்களும் அப்போ பொங்கலுக்கு வருது. 2007 நினைக்கிறேன், கரெக்ட். அந்த பொங்கலுக்கு வரும்போது திடீரென்று எல்லாரும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க, திரையரங்குகளில் கட்டணத்தை குறைங்கன்னுட்டு கட்டணத்தை குறைத்து விட்டார்கள். கட்டணத்தை குறைத்த 2வது நாள் இந்த படம் ரிலீஸ் வெளியே வரப்போகுது. அந்த நேரத்தில் ப்ரொடியூசர்களும் டிஸ்ட்ரிபியூட்டர்களும் இவருக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க. இந்த படம் டிக்கெட்டு குறைக்கப்பட்டதால் நீங்கள் வந்து சம்பளத்தை குறைக்கணும், எங்களுக்கு இழப்பு ஏற்படும்னு சொன்னதும் முதல்வரிடம் அனுமதி கூட பெறாமல் டிக்கெட் கட்டணத்தை நீங்கள் குறைக்கக்கூடாது என்று, அது எனக்கு தெரியும். நான் அப்போ கூட தான் இருப்பேன், கூட தான் போனேன். சண்முகம் சார்கிட்ட ஃபோன் கூட போடாமல் அப்புறம் நான் ஃபோன் போட்டு அவருடைய அனுமதி பெற்று, அப்போ நான் சண்முகம் சார்னா அப்போ சண்முகநாதன் சார், ஆமாம், அவருடைய உதவியாளர், கலைஞருடைய உதவியாளர்கிட்ட போய் அப்போ போய் நின்று இதை நீங்கள் டிக்கெட் குறைக்கக்கூடாது, அதாவது அந்த ரசிகர்கள் ஒன்றனுப்பி என் உயிர், என் தமிழர்கள், என் ரசிகர்கள்னு சொல்கிறீங்க, ஒரு கட்டணம் குறைத்தால் அந்த ரசிகர்களுக்கு தான் இனிப்பான செய்தி. ஆனால் கட்டணத்தை குறைக்கக்கூடாது என்று கேட்ட ஒரே ஒரு நடிகர் யார் என்றால் அவர் தான். கலைஞர் கேட்குறாரு, முதலமைச்சர் இருக்கும்போது நானும் கிட்ட தான் இருக்கிறேன், என்னப்பா எல்லாருமே கட்டணம் குறைக்கிறீங்க, நீங்கள் இல்லை குறைத்தால் எனக்கு பிரச்சனை ஆகிவிடும், ஏன்னா அவருக்குடைய வருவாய் போய்விடும். அப்போது செல்ஃபிஷ்ங்கிறது அதில் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லையா? அப்போ எதுனாலும் சிந்தனை, அவருக்கு முழு சிந்தனையுமே அவருடைய சுயநலத்துக்குள்ளே தான் இருக்கும். நம்மளுடைய ரசிகர்கள் இப்போ சொல்கிறாலே தமிழருக்காக உயிரை கொடுப்பேன், தமிழர்களுக்குன்னு ஒன்றுன்னா அந்த விஜய் வந்து நிற்பான் அப்படின்லாம் சொல்கிறாங்களே, அந்த கட்டணம் குறைக்கப்பட்டால் யாருக்கு நல்லது சொல்லுங்கள்? ரசிகர்களுக்கு. அந்த ரசிகர்கள் நல்லதுக்காக அவர் நின்னாரா? எந்த ஒரு நடிகரும் தனது ரசிகர்களுக்கு நல்லதுன்னா அதுக்காக தான் நிற்பான். ஆனால் ரசிகர்களுக்கு அந்த கட்டணத்தை, ஒரு கூலி தொழிலாளிகள், சாதாரணங்கள், சாமானியர்கள், படம் பார்ப்பவர்கள், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் ஒரு சின்ன லெவல் ஆட்கள் தானே அதிகமாக படம் பார்ப்பாங்க. அவங்களுக்கு ஒரு கட்டணம் குறைக்கப்பட்டதை கூட வந்து அதை குறைக்கக்கூடாது, என்னுடைய சம்பளம் அதனால் பாதிக்கப்படுவேன். அப்போ கலைஞர் கேட்குறாரு, இதை உங்கள் இண்டஸ்ட்ரியில் தானே கொடுத்துருக்காங்கன்னா அவங்க யார் வேணாலும் அவங்க தெரியாமல் செய்திருக்கலாம், சொல்லியிருக்கலாம், எனக்கு இதனால் பாதிப்பு ஐயா, எனக்கு இந்த கட்டணத்தை அரசாணையை திருத்தி, அரசாணையை பிறப்பிக்கப்பட்ட பிறகு அடுத்த நாள் இந்த பிரச்சனையை கொண்டு அவர் வீட்டுக்கு போன பிறகு அந்த அரசாணையை விஜய் கேட்டதற்காக அவர் வந்து அதை வந்து அந்த கட்டணத்தை திரும்ப பெறுகிறார், கட்டண குறைப்பை திரும்ப பெறுகிறார். இப்படி ஒரு கலைஞரே ஒரு விஜய் கேட்டதுக்காக, ஒரு நடிகர் வீட்டுக்கு வந்து விட்டாரே, அவர்களின் தந்தையும் அப்போது சென்றிருந்தார், நானும் சென்றிருந்தேன், அதற்காக அந்த கட்டணத்தை எப்பொழுது குறைத்ததை அவர் வந்து அந்த அரசாணையை ரத்து செய்கிறார். அப்போ ஒரு நடிகருக்கு ஒரு மரியாதை கொடுக்க வேண்டும் என்பதற்காக செய்கிறார். அதே முதல்வரை சவால் விடுகிறார், சிஎம் சார் வாங்க சார், பாப்போம் சார். இல்லை, கலைஞர் அவர்களை பற்றி அவர் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. கலைஞர் ரோல் மாடலில் தானே சொல்கிறார். கலைஞரை சொல்ல வேண்டும் இல்லை, அவருடைய மகன் இன்னைக்கு ஒரு முதல்வராக ஆட்சி செய்கிறார். நீங்கள் கலைஞரிடம் இப்படியெல்லாம் எல்லா பலனையும் பெற்றவர்கள் நீங்கள், அதேபோல் பயத்தால் அம்மாவிடம் பயந்து நீங்கள் எப்படியெல்லாம் தலைவா படத்திற்கு சென்றீர்கள், அவங்களிடம் எப்படி பயந்து நடுங்கினீர்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதற்கு அடுத்தபடியாக எடப்பாடியார்கிட்டையும் கூட அப்பவும் இதே மாதிரி ஒரு சுயநலமான ஒரு விஷயம் நடந்தது. கொரோனா காலகட்டத்தில் கொரோனாவுக்கு இத்தனை % வரை தான் மக்களுக்கு அனுமதி, மாஸ்டர் படத்துக்கு. அப்பொழுதும் நீங்கள் என்ன செய்வீர்கள்? உங்களுடைய சுயநலத்துக்காக மக்கள் எப்படி செத்தா என்ன, எவன் கூட்டம் கூடி என்னன்னு போனா என்னன்னு சொல்லி கொஞ்சம் கூட உங்களோட ரசிகர்களோ மக்களோ பற்றிய சிந்தனை இல்லாமல் எனக்கு டிக்கெட்டை ஃபுல்லாக கொடுங்கன்னு சொல்லி
அப்பொழுதும் எனக்கு தெரியும். அது வந்து ஒரு மினிஸ்டர் அப்போ இருந்த அவர் பேர் என்ன, வீரமணி இல்லை, வேலுமணி மினிஸ்டர் மூலமாக நம்ம வந்து இவர்கிட்ட போய் பேசி, யார் வீரமணி, வேலுமணி இவர்கள் மூலமாக எடப்பாடியாரிடம் போய், எடப்பாடியார் ஒரு நடிகர் வந்து விட்டாரே என்பதற்காக அப்பொழுதும் மாஸ்டர் படத்துக்காக தளர்த்தி, நீங்கள் உங்களுக்கு சுயநலம் உங்களுக்கு தேவை, உங்களுக்கு பாதிப்பு வந்து விடும் என்ற உடனே பயத்தில் போய் எதை வேணாலும் செய்து விடுகிறீர்கள். ஆனால் இன்னைக்கு சவால் மட்டும் பயங்கரமாக விடுகிறீர்கள். ஊழலுக்கு எதிரானவன், ஊழல் வந்தால் நான் அந்த விஜய் விடமாட்டான், மக்களுக்கு ஒன்று நான் விடமாட்டான், தமிழர்களுக்கு ஒன்று விடமாட்டான் என்றால் எப்பொழுதுமே நீங்கள் தமிழர்களுக்கு பிரச்சனை, ஒரு எந்த ஒரு பிரச்சனைக்கும், ஒரு காவேரி பிரச்சனைக்கு நீங்கள் வந்தது கிடையாது, விவசாய பிரச்சனைக்கு வந்தது கிடையாது, ஒரு முல்லை பெரியார் பிரச்சனைக்கு நீங்கள் வந்தது கிடையாது, எந்த பிரச்சனைக்குமே நீங்கள் வந்தது கிடையாது. ஆனால் இப்போ பேச்சு மட்டும் நான் அப்படி பண்ணினேன் இப்படி பண்ணுவேன். இந்த பேச்சு காகித புலிகள், பட்டம் பறக்கும் கீழே வந்துவிடும், பம்பரம் சுற்றும் ஆனால் அது அதுபோக்கில் தலைகளாக விழுந்துவிடும். நீங்கள் ஒரு மண்குதிரை போன்றவர் தான், எப்பொழுது வேண்டுமென்றாலும் அந்த மண்குதிரை கரைந்து விடும் என்பதுதான். நீங்கள் எதுவுமே இந்த அரசியல் செய்ய முடியாது, உங்களுக்கு அதுக்கான தகுதி கிடையாது, உங்களுக்கு அதுக்கான வீரம் கிடையாது. கொடநாடு விஷயத்தை பற்றி நீங்கள் சொன்னீங்க. கொடநாடு விஷயத்தப்ப நீங்கள் விஜய் கூட தான் இருந்தீங்களா அந்த டைமில்? இல்லை அப்போ இருந்தேன். என்ன சார் நடந்தது? ஆக்சுவலாக நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். சில பேர் சில விஷயங்களை சொல்லுவாங்க, ஜெயலலிதா அவர்கள் விஜய் அவர்களை மிரட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுவாங்க. சில பேர் சொல்லுவாங்க, இல்லை இவரே தான் பயந்து போயிட்டு கை கட்டி ஒரு வீடியோவை போட்டார், அந்த அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. என்ன நடந்தது எக்ஸாக்டாக? அப்பொழுதும் பயம்தான் சார். அவருக்கு எப்போவுமே உலகத்திலே ஒரு பயந்தாங்கொல்லி யாருன்னா விஜய் தான் சார். வெளியே எப்படி இப்போ எழுதி கொடுத்த வச்சு ஏதோ என்ன அவருக்குள்ளே என்ன ஏற்றி விட்டுருக்காங்கன்னே தெரியல சார். அப்படியே போயின்னு பேசுகிறார். அவர் இதுக்கு முன்னால் இப்படி பேசினவரை எழுதி கொடுப்பதை பேசிட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போயிடுவார். அதுக்கப்புறம் என்ன ரியாக்ஷன் நடக்குது, இந்த மக்கள் மனநிலை எப்படி இருக்குது, இந்த மக்களுடைய ரியாக்ஷன் அது எதுவுமே பார்க்க மாட்டார். நீங்கள் ஆரம்ப காலகட்டத்திலே இருக்க அவருக்கு ஒரு பிரச்சனை, ஒரு எங்கேயாவது எதிர்த்து பேசியிருக்காரா, எந்த ஒரு பிரச்சனைக்காவது அவர் குரல் கொடுத்துருக்காரா? அவருக்கு பிரச்சனைக்கு அவர் குரல் கொடுக்க மாட்டாங்க சார். அவங்களுக்கே குடும்பத்தில் யாருக்காவது ஒரு பிரச்சனை எங்கேயாவது போய் நின்றுருக்காரா? ரசிகர்களுக்கு ஒரு பிரச்சனை, நீங்கள் அந்த கேள்வியை நான் இப்போ பதில் சொல்கிறேன். ரசிகர்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்க, எப்போது சர்க்கார் படம் டைமில் பேனர் கிழிக்கிறாங்க, ரசிகர்கள் பிரச்சனை, ஏதோ போராட்டங்கள் பண்ண உடனே நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணி, தீபாவளி டைமில் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அவர் விஜய் வந்து நான் டெல்லியில் ஊரை விட்டு போயிட்டார். இங்கேருந்து அதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு இது இல்லை. பாவம் அப்பாவி ரசிகர்கள் தீபாவளி கொண்டாட முடியாமல் ஜெயிலில் இருக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாருக்கும் மறந்து போயிருக்கும். ரசிகர்களை அவர்களை பகடைக்காய்களாக பயன்படுத்தி, அப்பாவி ரசிகர்கள் பாவம் எப்பொழுதுமே பாதிக்கப்படுவது அப்பாவி ரசிகர்களும், இந்த எதுவுமே தெரியாத இந்த சாதாரண மக்கள் தான், ஏழை எளிய மக்கள் தான் எப்பவுமே பாதிக்கப்படுவாங்க. தீபாவளி கொண்டாடும் எத்தனை தாய்மார்கள் அப்பொழுது கண்ணீரும் கவலையுமாக என்கிட்ட ஃபோன் பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ரசிகர் மன்றத்துலேயும் இருக்கிறேன். அவங்க கஷ்டத்தை பற்றி இவங்க பார்க்க மாட்டாங்க. எங்கன்னா அவர் அப்போ டெல்லிக்கு போயிட்டார். இந்த பிரச்சனை வரணும் தெரியும் இல்லையா, இப்படி பிரச்சனை இருக்குன்னு தெரியும் இல்லையா, நிற்கணும். ஒரு லாயரை வச்சு அதை சரி பண்ண முடியாதா? இந்த கொடநாடு சம்பவத்தில் என்ன சார் நடந்தது? தலைவா படம் 2013 நினைக்கிறேன். இப்போ ஆகஸ்ட் மாதம் ரிலீஸ் ஆக வேண்டியது. எதனால அந்த தடை வந்தது? என்ன ஜெயலலிதா சொன்னாங்க? ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயங்கள் இருக்கிறதுனால அந்த படத்துக்கு ஒரு அவங்க அந்த டைம் டு லீடு ஏதோ சில வார்த்தைகள் இவங்க கொடுத்த ஒரு அந்த அம்மாவை பற்றி இவங்களால தான் ஆட்சிக்கு வந்தோம் அது இதுன்னு வெளியே ஏதோ சொன்னதாக அவங்களுக்கு ஒரு இவங்க மேலே ஒரு வெறுப்பில் இருக்கிற, அவருக்கு எப்படி அணில் உதவுனுச்சோ அதே மாதிரி நாங்களும் அந்த மாதிரி இவங்க சொன்னது சிலது அவங்களுக்கு தவறுதலாக பட்டிருக்கு. அது சரியாக தவறுதலாக இல்லை சார். அப்பவும் அவர் வந்து ஒரு துணிச்சலாக என் படம் ரிலீஸ் ஆகணும் பரவாயில்ல, நான் இந்த நாட்டுடைய பிரஜை, நானும் இந்த நாட்டில் ஒரு இன்கம் டேக்ஸ் இந்த மக்களுக்கு இந்த அரசுக்கு வரி செலுத்திக்கிட்டு இருக்கேன், என்னுடைய படம் வெளியே வராமல் யாருடைய படம் வெளியே வரும், என் படம் வெளியே வரலன்னா அந்த படத்தை எடுத்து வைக்கிற இந்த லாஸ் என்னுடைய பொறுப்பு, நான் போராடுவேன் என்று போராடினாரா? இல்லை, 96 காலகட்டத்தில் தெரியும் ஜெயலலிதா அவர்களை ரஜினி மிக கடுமையாக எதிர்த்தார். ஆமாம், இதே இந்த தலைவா பட பிரச்சனை அப்போ தான் விஸ்வரூபம் பிரச்சனையும் வந்தது. அப்போ கமலஹாசன் ஜெயலலிதாவிற்கு எதிராக தான் பேசினார். ஆனால் விஜய் அவர்கள் நெருக்கடிக்குள்ளானாரா? இல்லை, என்ன நடந்தது? அதான் சார், இவர் பயந்த சார். பொதுவாகவே இவர் எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலாக எதிர்கொள்ள மாட்டார். துணிச்சல் கிடையாது, பயம். அந்த பயத்தால் வந்து திரும்ப திரும்ப பின்னடைவு, அதாவது அவர் பணிந்து தான் செல்வாரே தவிர ஒரு மக்களுக்கு ஒரு இப்பவும் பாருங்கள், அந்த தேர்தலில் அவருக்கு பின்னடைவு வந்தால் அவர் கண்டிப்பாக போட்டுட்டு எங்கேயாவது ரசிகர் மேலே யார் மேலே நான் சென்று விடுகிறேன், எனக்கு இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு சென்று விடுவாரே தவிர அவர் நிச்சயமாக தோல்வி அடைந்தவர்களோ இவரால் பணம் இழந்தவர்களுக்கோ எந்த ஒரு ஆறுதலும் சொல்ல மாட்டார், அவர்களுக்காக துணையாகவும் இருக்க மாட்டார். அந்த காலகட்டத்தில் தலைவா படத்தில் நடந்த பிரச்சனை என்னென்னா சார், படம் வெளியாக வேண்டும், தியேட்டருக்காரங்க ப்ரொடியூசர்ஸ் நெருக்கடி கொடுக்குறாங்க.
இப்போ நீங்கள் ஒரு ஹீரோவால் தானே எல்லாமே அதிக 200 கோடி நான் தான் உச்சத்தில் இருக்குன்னு நீங்கள் தானே சொல்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தான் இவ்வளோ சம்பளம் தராங்க. அப்போ அந்த டைமில் இந்த படம் வெளியாக வேண்டும் என்பதற்காக இவர் தான் சிஎம் கிட்ட தேடி தேடி அங்கே போகிறாரு. அங்கே கூர்க்காக்கள்லாம் உள்ள விடாமல் அவங்கள உள்ள விட வேண்டாம்னு அம்மாவுடைய உத்தரவுக்கு இணங்க அவர் திரும்பி வந்தார் என்பதெல்லாம் அந்த பட வெளியீட்டுக்காக நடந்த கஷ்டம். அப்போ நானும் அவங்க கூட தான் இருந்தேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் துணிச்சல் என்பது துளியளவும் கிடையாது. நான் போராடுவேன் தமிழக அரசை எடுத்து, ஏன் படம் ஏன் வெளியே வரக்கூடாது, நானும் இந்த நாட்டுக்கு வரி செலுத்துவன், இந்த இந்திய ஜனநாயகத்தில் எனக்கும் உரிமை இருக்கிறது, என் படம் வெளியே வரவிட்டால் யார் படத்தையும் வெளியே வர மாட்டேன், ரசிகர்கள் போராடுவார்கள், உங்கள் அரசை வைத்து போராடுவோம் என்று சொல்வதற்கு ஏன் துணிச்சல் வரவில்லை? வராது சார், பேச்சு தான். இந்த விஜய் போராடுவான், மக்களுக்கு ஒன்று நான் நிற்பான் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ சொல்கிறாரு. எப்போவுமே அவர் இதுக்கு முன்னால் செய்தது கிடையாது, இன்னும் செய்ய போகிறதும் கிடையாது. கரூர் சம்பவம் போல் தான் பல சம்பவங்கள் நடக்கும். இப்போ கூட ஒரு பாருங்கள், அந்த ஒரு பையன் உண்மையில் ரசிகன் தான். அந்த பையன் சேலத்தில் இப்போ எல்லாரும் விசாரித்த பிறகு தெரியுது ரசிகன் தான். முதல்ல அவன் ஏதோ வந்து பொதுமக்கள் ஒரு ஆள் அப்படி இப்படின்னாங்க. ஆனால் யாராக இருந்தாலும் சரி, ஒரு உயிர் போகும்போது நீ நிற்கணும் இல்லையா, உன்னுடைய கூட்டத்துக்கு வந்தவங்க இல்லையா. ஆனால் எதுவுமே இப்போ கூட அவர் கண்டுக்கல. ஏதோ யாரோ ஒருத்தர் கொடுக்குற 5 லட்ச ரூபாய் கொடுத்து அதை ஓய்ச்சி விட்றதுக்கு தான் பார்க்காங்களே தவிர, அந்த சென்டிமெண்ட்டாக போய் ஒரு அனிதா செத்துக்கு ஏன் போய் அங்கே போய் இருக்கிறீங்க, அனிதாவுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு? சரி, ஒரு இந்த கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து செத்தானுங்க. கள்ளச்சாராயம் குடிக்கிற தப்பு, அவன் சாராயம் குடிச்சு தானே செத்தான், அது தவறான வழிகள்லாம் குடித்தா செத்தான், அது பெரிய மேட்ரு கிடையாது. ஆனால் அங்கே போய் இருந்து அழுதுகிட்டு இருக்கீங்க. ஆனால் உன்னை தேடி வந்த ஒரு அப்பாவி ஒரு ரசிகன், 37 வயதான ஒரு ரசிகன், அவன் மயக்க போட்டு வெயிலுக்குள்ளே நின்று கஷ்டப்பட்டு அவன் இறக்குறான். ஆனால் அவனை பார்க்க மாட்டேங்கிறீங்க, அவன் வீட்டுக்கு போய் ஒரு அஞ்சலி செலுத்த போக மாட்டேங்கிறீங்க. இதுதான் சார் இந்த நாடு. இதுதான் அவரை பொறுத்த மட்டில் அவருக்கு ஒரு தர்ம சிந்தனையும் கிடையாது, இரக்கமும் கிடையாது, பிறரை பற்றி சிந்திப்பதும் கிடையாது. இது எந்த இடத்துல போய் ஒரு பெரிய ஆபத்தில் முடியும். இவருக்கெல்லாம் பெரிய அதிகாரத்தை கொடுத்து விட்டால் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சினிமாவில் யாரும் நல்லா இருக்கா அவரை வச்சு படம் பண்ணவங்க பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அரசியலுக்கு இது பெரிய விஷயம், பெரிய ஒரு கடல் சார். பல பிரச்சனைகளை கொண்டது, பல விவசாய பிரச்சனைகள், பல நூற்பாலைகள் பிரச்சனைகள், பல தொழிலாளர்கள், சிறு தொழில், குறு தொழில், பல கூலி தொழிலாளிகள், தூய்மை பணியாளர்கள், டீச்சர்ஸு, பல்வேறுபட்ட மக்கள் இது பண்ணுற ஒரு நாடு தான் நாடு. அந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகள் இவர் எப்படி தீர்க்க போகிறாரு? ஒரு அனிதா கூட வந்து அஜிதாவா ஒரு பெண்ணுடைய பிரச்சனையை கூட அவள் வந்து வழிமறித்து கேட்கும்போது அதில் இறங்கி நின்று கேட்க தெரியாதவர். அதில் வெளியே நின்று இறங்கி நின்று கேட்டிருந்தா அந்த பிரச்சனை முடிஞ்சிருக்கும். அந்த பொண்ணு போய் தூக்க மாத்திரை போட்டு சாகுக்கு போகுது. ஒரு நொடி என்னம்மா பிரச்சனை, எப்போ வாப்பா புசியானது வா, இது என்ன பிரச்சனை, அதை கொஞ்சம் பார்த்துடுங்க, இதேமா பார்த்து இப்படி பண்ணிக்கிடுங்க, ஒற்றுமையாக போங்க, இதை சொல்கிறதுக்கு அவருக்கு தெரியாத ஒரு தலைவர் தானே. நம் கண் முன்னால் பார்த்த இது யாரும் கற்பனை கதையே இல்லை. ஆகவே அவர் எப்போவுமே அந்த பிரச்சனைக்குள்ளே வரமாட்டார். ஏதோ ஒரு மீட்டிங்னா வருவார் போவார், அதுக்கப்புறம் அங்கே இந்த பிரச்சனைகளும் தெரியாது, எதுவுமே தெரியாது. யாராவது சொல்கிறது கேட்டுட்டு அதை பேசுவாரே தவிர அவருக்குன்னு ஒரு பெரிய இந்த நாடுன்னா என்ன, இந்த மாவட்டங்கள்லாம் என்ன, அங்கே ஒன்றியங்கள்னா என்ன, பேரூர்னா என்ன, கிராமங்கள்னா என்ன, கிராம பஞ்சாயத்துனா என்ன, பூத்துனா என்ன, பூத்து கமிட்டிக்குள்ளே வந்தவங்களுடைய ஒர்க்கு என்ன, எதுவுமே அவருக்கு தெரியாது சார். நன்றி சார், ரொம்ப உங்கள் நேரத்திற்கும் நேர்காணலுக்கும் ரொம்ப நன்றி. நன்றி சார், ரொம்ப நன்றி சார், நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிரியாணின்னு நினைச்சா அது நம்ம தொப்பி வாப்பா பிரியாணி தான். வேர்ல்ட் கிளாஸ் டேஸ்ட், உலகத்தரம் வாய்ந்த சுவையில் உன்னதமான பங்களிப்பு.